எதிர்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, தற்பொழுது நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் புத்தாண்டு ராசி பலன்கள். புத்தாண்டா இப்போதானங்க போச்சு, அது ஆங்கில புத்தாண்டு. நாம் நம்முடைய தமிழர் மரபை தழுவி நாம் கொண்டாடுகின்ற சித்திரை 1ஆம் தேதியே நம்முடைய தமிழ் வருடம் பிறக்கின்றது நண்பர்களே. அந்த வகையில் தமிழ் வருட பிறப்பு ராசி பலன்கள், ஓராண்டுக்கான பலன்கள், இந்த சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரையிலும், அடுத்த பங்குனி வரையிலும் 2023 சித்திரையிலிருந்து 12 மாதங்கள் உங்களுக்கு எப்படி அமையப் போகின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம். அன்பு நண்பர்களே, அதற்கு முன்பாக இந்த வருடம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பொதுவாகவே நம்முடைய தமிழ் முறைப்படி பஞ்சாங்கங்களில் 60 விதமான பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பெயரினை வைத்து அந்த பெயர் கொண்ட ஆண்டு இன்ன தன்மையோடு அமையும் என இடைக்காட சித்தர் நமக்கு பாடல்களை எல்லாம் கொடுத்து சென்றிருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 37வது ஆண்டு நண்பர்களே. இந்த 37வது ஆண்டின் பெயர் சோபகிருது வருடம் எனப்படும். அது என்னங்க சோபகிருது? கிருது என்றால் செயல், செய்கை என்று பொருள். சோப என்றால் மங்களகரமான அல்லது மங்களம் என்று பொருள். இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், போன வருடம் சுபக்கிருதுன்னு பார்த்தோம். சுபக்கிருதுன்னா நற்செய்கை, சுப என்றால் நன்மைன்னு அர்த்தம்ங்க. அதுபோல் சோப என்றால் மங்களகரமானது என்று பொருள். அந்த வகையில் இந்த ஆண்டு பஞ்சாங்கத்தில் மங்களகரமான விஷயங்கள், மங்களகரமான செயல்கள் அதிகம் நடைபெறுகின்ற ஆண்டு. மக்கள் ஒருவரோடு ஒருவர் நட்பு பாராட்டுகின்ற ஆண்டு, மும்மாறி பொழிகின்ற ஆண்டு, விளைச்சல்கள் நன்றாக வருகின்ற ஆண்டு, அன்பு செழிக்கின்ற ஆண்டு அப்படின்னு இடைக்காட சித்தர் பாடி வச்சுட்டு போயிருக்கார். அது ஒரு வகையில் சித்தர்கள் கூறியது உண்மையாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு மங்களகரமான செயல்கள் நடக்கின்ற ஒரு மங்களகரமான ஆண்டு நண்பர்களே. அவ்வாறாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஆண்டில் கிரக நிலைகளை பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுக்கவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏன்னா நம்ம 4 கிரகங்களின் அடிப்படையில் தான் இந்த வருட பலன்கள் கணிக்கப்படுகின்றது. அந்த வகையில் சனியின் அமர்வு இவ்வாண்டு முழுக்கவும் உங்களுக்கு கும்பராசியில் அமைய இருக்கின்றது. குருவின் அமர்வு இந்த ஆண்டு முழுக்கவும் உங்களுக்கு மேச ராசியில் அமைய இருக்கின்றது. இந்த ராகு கேதுக்களின் அமர்வு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டு மத்தியம பகுதி வரையும் முதல் 5 மாதங்கள், அதாவது அக்டோபர் மாதம் வரையிலும், 2023 அக்டோபர் மாதம் வரையிலும் அவர்கள் இருக்கின்ற இடம் உங்களுக்கு தெரியும். தற்பொழுது இருக்கின்ற மேஷம், துலாம் ராசிக்குள்ளாக வீற்றிருப்பார்கள். இந்த மாண்டின் மத்தியம பகுதியில் அக்டோபர் மாதத்தில் மீனத்துக்குள்ளாக ராகு வந்து விடுவார், கன்னிக்குள்ளாக கேது வந்து விடுவார். இந்த அமைப்புகளில் தாங்க ராஜ கிரகங்கள் அமைய இருக்கின்றார்கள். இவ்வாறாக இடம் மாறுகின்ற இந்த கிரகங்களும், இந்த 4 ராஜ கிரகங்களும் சேர்ந்து இந்த மங்களகரமான செயல்கள் நிகழக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மங்களகரமான செயல்களை எல்லாம் கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த 4 நாயகர்களினுடைய ஆட்டம் உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான நற்பலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றது என்பதனை தொடர்ந்து விரிவாக நாம் பார்க்கலாம். வாருங்கள். துலாராசி நேயர்களே, துலாத்தை பொறுத்தவட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு ஆகச்சிறந்த நன்மைகளை வழங்க வல்ல ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு நன்மைகள் அதிகம். அதிலும் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி அக்டோபர் மாதத்திற்கு பிறகிலிருந்து ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு அற்புதமான ஆண்டு இவ்வாண்டு. ஆமாம் நண்பர்களே, துளாராசினியர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருடங்களாகவே தொழில், உடல்நிலை, பொருளாதார அமைப்புகள் இவற்றில் கொஞ்சம் பின்தங்கிட்டீங்க. அதுவும் இல்லாமல் கணவன் மனைவி உறவுகள்லையும் உறவு சிக்கல்கள் சற்றே அதிகரித்த வண்ணம் உங்களுக்கு காணப்பட்டு கொண்டிருந்தது. இந்த தொந்தரவுகள் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கின்ற ஒரு சுபமான மங்களகரமான ஆண்டாக இந்த சோபக்கிருது அமையப் போகின்றது. அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல கேட்டுக்கிட்டு பலன்களுக்குள்ளாக போகலாம். முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் மங்களகரமாக ஆரம்பிப்போம். ஏன்னா மங்களகரமான செயலுக்கான ஆண்டல்லவா இவ்வாண்டு. திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மிக உன்னதமான நல்ல ஆண்டாக இவ்வாண்டு அமையப்பெறுகின்றது. இது முதல் விஷயம். மறு திருமணத்திற்காக யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு அந்த மறு திருமணத்திற்கான முயற்சிகள் வெற்றி அடைகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ஆண்டில் உண்டு. இது 2வது விஷயம். அதனை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப அமைப்புகள்லையும் சரி ஒரு நல்ல ஏற்றம் உண்டு அப்படின்னு பார்த்தோம். அதில் யாருக்கெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை,
ஓடிக்கிட்டு இருக்கோம், இப்போவும் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ளே வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். என்ன பொண்டாட்டியும் புருஷனும் நேற்று அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு, அதுக்கும் அக்டோபருக்கு பிறகுலேருந்து இன்னும் நல்லா கொஞ்சுவாங்க. அந்த மாதிரியான வெக்கப்படாதீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. கணவன் மனைவிக்கிடையில் நல்ல அந்யோன்யம் ஏற்படுகின்ற, பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு காலகட்டம். கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போன பொண்டாட்டி புருஷன் கேஸு கூட மீண்டும் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வழி கிடச்சிரும். அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பினை கொண்ட ஒரு அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்க. இது ஒரு விஷயம். அதனை அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, வேறு எங்கு சிறப்பான அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டுத்தொழில், கூட்டு வியாபாரம், தனித்தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே நல்ல லாபங்களையும் மேன்மைகளையும் பெயரையும் வழங்கி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குறவங்க தொடங்கலாம், ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அதிக முதலீடுகள் செய்கிறவங்க செய்யலாம். பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைய போகின்றீர்கள். ஆக பொருளாதாரத்தை சேமித்து ஒரு நல்ல பெரிய சொத்து பத்துக்கள் வாங்கலாம். இவற்றுக்கெல்லாம் மிகச்சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் போடுற முதலீடுகளை தாண்டிய நல்ல வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான வாண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம் நண்பர்களே, அந்த அளவுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்க போகின்றது. தொழில் ரீதியாக சாதிக்க போகின்றீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருந்த நண்பர்கள் கூட தாராளமாக முயற்சிக்கலாம். கையில் 4 காசு புழக்கம் பெறப்போகின்றது. அது உங்கள் காசாகவும் இருக்க போகின்றது. அதுதான் சிறப்பு. கடன் வாங்கி பாக்கெட்டில் வச்சுருக்கிறது வேறு, ஆனால் நம்ம பணத்தையே பாக்கெட்டில் வச்சுருக்கிறது வேறு. அந்த வித்தியாசம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த அமைப்புகளில் கொஞ்சம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையவிருக்கின்றது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஆமாம், அந்த வகையில் ஒரு சிறப்பான காலகட்டம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு வேறு எங்கு சிறப்பான ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே சிறப்பு தான், எல்லாவற்றிலும் மேன்மை தான். பண வரவுகளும் அதிகரிக்க போகின்றது. கடன் தொந்தரவுகள் குறைகின்ற ஒரு உன்னதமான காலகட்டம். ஏற்பட்டிருந்த கடன் சுமைகளை எல்லாம் அடைத்து நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி பெறப்போகின்ற ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். அந்த வகையில் கடன் அமைப்புகள் குறைந்து பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு பெறுவீர்கள். உடல்நிலை தொந்தரவுகள், யாருக்கெல்லாம் உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து வந்ததோ அந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் விலகி உடல் ஆரோக்கியம் மேம்படுகின்ற மிக உன்னதமான நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அந்த வகையில் துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை, பொருளாதாரம், கடன் அமைப்புகள் அனைத்தும் சீர்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இவ்வாண்டு அமையவிருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இது அடுத்த விஷயம். அன்பு நண்பர்களே, தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வாடிக்கையாளர்கிட்ட இருந்து வர வேண்டியிருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் பெரிய பெரிய பெண்டிங் பேமெண்ட்டில் இந்த கான்ட்ராக்ட்லாம் முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஒரு 5 லட்சம் தர வேண்டியது இருக்கும், இந்தா தந்துடுறேன் அந்த தந்துடுறேன்னு இழுக்கடிச்சுக்கிட்டே இருந்திருப்பார். அந்த இழுக்கடித்து கொண்டிருந்த நிலையெல்லாம் விலகுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணுங்க. எல்லா வகையிலுமே சிறப்புகளை வழங்க இருக்கின்றது. தொழில், பொருளாதாரம், குழந்தை பாக்கியம்னு வருகின்ற பொழுது சின்ன சின்ன மருத்துவ உதவிக்கு பிறகோ அல்லது குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகோ தான் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆக இந்த ஆண்டு பிறந்த உடனே குழந்தை இல்லாத தம்பதியர்கள் ஒரு முறை பொங்க வச்சு குலதெய்வத்தை வழிபட்டுருங்க. அதன் பிறகாக புத்திர பாக்கியத்திற்கான அமைப்பை குலதெய்வம் வழிகாட்டிவிடும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றமான மேன்மையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அந்த வகையில் இவ்வாண்டு சிறப்பான ஆண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எங்காவது கவனமாக இருக்க வேண்டுமா? 2 விஷயம். லவ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் காதலில் சிறு சிறு கசப்புக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த ஆண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம். 2வது, மன ரீதியாக அடிக்கடி கொஞ்சம் டல்லாயிருவீங்க. அந்த டல்னஸ் குறிப்பாக அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆக அவ்வாறாக பின்னடைவான விஷயமாக நீங்கள் எதையும் யோசிக்காமல் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு எல்லாவற்றையும் இழுத்து போட்டுக்கிட்டு பார்க்குறது சிறப்பு. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் துளாராசி நேயர்கள். அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகளினுடைய உடல் நலன், குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் அக்கறை கொண்டு கவலைப்படுகின்ற காலகட்டமாக குழந்தைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணும். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது. துளாராசி நேயர்களுக்கு இவ்வாண்டு சிறப்பானதாக அமையும்.
பரிகாரம் அப்படின்னு பெருசாக எதுவும் தேவையில்லை. பிள்ளையார் வழிபாடு செய்வது வெள்ளிக்கிழமைகளில் சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.